சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சி தான். அவங்க இன்னுமே எந்த ஒரு நம்பர்ஸையும் கணக்கு காட்டல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனாலும் அவர் பலம் வாய்ந்தவர்னு எல்லாரும் நினைக்கிறாங்களா சார்? இன்னைக்கு விஜயகாந்துக்கு இல்லாத கன்வர்ஷன், கமல்ஹாசனுக்கு இல்லாத கன்வர்ஷன் விஜய்க்கு கிடைக்கும். அந்த ஏஜ் குரூப்பை வச்சு பார்க்கும்போது, ஏன்னா அவரும் ஒரு யங் ஏஜ்லேயே வராரு, பீக்ல இருக்கும்போது வராரு, நம்பர் 1 இருக்கும்போது வரும்போது அவருடைய கன்வர்ஷன், ஃபேன்ஸுடைய கன்வர்ஷன் 80 to 90% கிடைக்கும். இந்த ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு தான் நீங்கள் போய் மெம்பர்ஷிப் ஆக முடியும். எல்லா கட்சியும் மாதிரியும் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களுக்கு பூரா நீங்கள் வந்து அங்கே மெம்பர்ஷிப் கிடையாது. நமக்கு சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குறோம், 1,05,00,000 வாக்காளர்கள் வந்து அங்கே பதிவு செய்திருக்கிறதா வந்து நமக்கு தகவல். என்ன விஜய்க்கு வந்து ஒரு ஆபத்தா இருக்கிறதுன்னு நான் பார்க்கறேன்னா, அவரை சுத்தி இருக்கக்கூடிய வட்டம், அந்த ஃபர்ஸ்ட் லைன் சொல்றாங்க இல்லையா, யாருமே அவருக்கு வந்து யதார்த்தமா போய் கல நிலவரத்தை சொல்லக்கூடிய ஆட்கள் அவருக்கு கூட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வாக்கு வங்கியை நிரூபிக்கப்படல, இவர் 0ல இருக்காருன்னு சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை. அதனாலதான் சொன்னேன், என்னுடைய அணுகுமுறையில கட்டாயம் ஒரு 10 to 15% வாக்கு சர்வசாதாரணமா அவரால் எடுக்க முடியும். ஓட்டே பதிவாகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறீங்க. ஆமா, என்னுடைய அசஸ்மெண்ட். சீமானுக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்னன்னா, இன்னைக்கு சீமான் கூட நிக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம 2026ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வர மாட்டோம். ஆமா, அவருக்கு நல்லாவே தெரியும். விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாமே நாம ஜெயிச்சிருவோங்கிற எண்ணத்துல மட்டும் நிக்கக்கூடிய ஆட்கள். இந்த ரெண்டு கூட்டத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. விஜயினுடைய வாக்கு சதவீதம் என்னுடைய பார்வையில் அப்படின்னு திரு நந்தகுமார் சொல்றது 10-15%. அந்த 15% யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறார்? இளம் தலைமுறை வாக்குகள் ரைட்டு. யாருக்கு பெரிய சேதாரமாகும்? யார், எந்த கட்சியோட ஓட்டு பெருசா அடி வாங்கும்? விஜய் ஃபேக்டர் வந்து பெரிய இம்பாக்ட்ஃபுல் ஃபேக்டர் ஃபார் டிஎம்கே. சீரியஸா எடுத்துக்கணும் மாதிரி தெரியலையே. இல்ல வெளிய சொல்ல மாட்டாங்கல்ல. வெளிய எப்படி சொல்லுவாங்க? ஓ, அதெல்லாம் வந்து திமுக உண்மையாவே அது சீரியஸா தான் நினைக்கிறாங்க. கண்டிப்பா இன்னைக்கு வேற யாரும் பெரிய த்ரெட்டோ இல்லையோ, விஜய் வந்து டிஎம்கேக்கு ஒரு பெரிய த்ரெட். விஜய் எந்த தொகுதியில் நிக்க போறாரு அததான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. விஜய்க்கு இந்த தொகுதியில் நின்று அவர் ஜெயிக்க வாய்ப்புன்னு ஏதாவது நீங்க ஏதாவது அனுமானிக்க முடியுதா? என்ன 10-15% வாக்கு இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க, கணிச்சிட்டீங்க. அவரு எங்க நின்னா ஜெயிக்க முடியும்? அவர் எந்த தொகுதியில் நிப்பாரு? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவடமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் ஆதேஷ், எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி வந்த பிறகாக அவங்க வந்து தனித்து நிற்க போறாங்களா, கூட்டணியில் இருக்க போறாங்களா, அல்லது அவங்க யார் ஓட்டை பிரிக்க போறாங்க, பர்டிகுலரா இவங்க ஓட்டை தான் பிரிச்சிட போறாங்க, இவங்களுக்கு தான் பெரிய சேதாரம் இருக்குன்னு ஆளுக்கு ஒரு கணக்கு போட்டுக்கிறாங்க. ஆனால் அவர் பலம் வாய்ந்தவர்னு எல்லாரும் நினைக்கிறாங்களா உண்மையிலேயே? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஓப்பனாவே சொல்றாங்க, திரு நிர்மல்குமார் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், விஜய் சொல்லுவாரா எங்க கூட்டணிக்கு அவர் வரலன்னு விஜய சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்ப விஜயே கூட்டணிக்கு சேர்த்து கொள்ள நிறைய பேர் ஆசைப்படுறாங்களா? ஏற்கனவே அதிமுக ஒரு பக்கம் பேசி இருந்ததாகவெல்லாம் சொல்றாங்க, அதுவும் நிரூபணமாகல. இந்த பக்கம் பிஜேபியும் ஆசைப்படுது விஜய்க்கு. விஜய் இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சி தான். அவங்க இன்னுமே எந்த ஒரு நம்பர்ஸையும் கணக்கு காட்டல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனாலும் அவர் பலம் வாய்ந்தவர்னு எல்லாரும் நினைக்கிறாங்களா சார்? கட்டாயமா. ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு சினிமான்னு பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆக்டர். இன்னைக்கு வந்து எப்படி வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சோ, அந்த ஃபேன் ஃபாலோயிங் அது இன்னைக்கு வந்து ஒரு கூடுதலாக ஒரு இன்ச்சு கூட அதிகமாக வந்து இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு சினிமா சைடில் வந்து அவரை விட்டுட்டு ஒரு செகண்ட் சைடுன்னு பார்க்குறதே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கு. 2வது நபரில் இருக்கிறாலே வந்து அதிகமான தூரத்தில் தான் இருக்காங்க, நியர் செகண்ட் பிளேஸில் கூட இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து சினிமாவில் வந்து ஒரு கோலேச்சி, ஒரு பெரிய ஆகச்சிறந்த ஒரு ஆளுமையாக தான் விஜய் இருக்கார். இன்னைக்கு வந்து பல நடிகர்கள் வந்ததை வந்து விஜயோட வந்து அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கமலஹாசன் வந்தார், விஜயகாந்த் வந்தார். அந்த மாதிரி வந்து விஜய்னால வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? அப்படி தான் போவார், கமலஹாசன் மாதிரி போயிடுவார்னு என்னுடைய பார்வை அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இன்னைக்கு விஜயகாந்த் அரசியலுக்கு வந்ததும் அவர் நடிச்சிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு நம்பர் 1 ஹீரோங்கிற ஸ்பாட் அவர் ரீச் பண்ணல விஜயகாந்த். அப்போ வந்து ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் ஹீரோவில் வந்து விஜயகாந்த் கட்டாயமாக இருக்காரு. எனக்கும் விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். அவருடைய டைலாக்கே நான் ரொம்ப அதிதீவிரமான ஃபேன். அவர் நல்ல மனிதத்தன்மைக்கும் அவருக்கு உண்டான நான் ரொம்ப நேயம் கொண்ட ஆள். ஆனால் வந்து ஒரு
சினிமா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நம்பர் 1 ஹீரோங்கிற ஸ்பாட்டை வந்து விஜயகாந்த் என்னைக்குமே ரீச் பண்ணல. நல்ல மனிதன்கிற ரீச் பண்ண அளவுக்கு நல்ல ஹீரோன்னு ரீச் பண்ணல. அதனால அவருக்குன்னு உண்டான ஃபேன் ஃபாலோயிங் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் அளவுக்கு கிடையாது. சரி. அடுத்தது கமலஹாசனை எடுத்தீங்கனாலும் கமலஹாசனுக்கு வந்து அதே மாதிரி ஆகச்சிறந்த ரசிகர்கள் பெருங்கூட்டம் இருந்துச்சு. ஆனா வந்து அவர் அரசியலுக்கு வந்த காலகட்டம் வந்து வாய்தா போனதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்தார். அப்ப என்னன்னா கமலுக்கு வந்து ஒரு ஓய் எங்கால் நிக்கிறாரா அப்படின்னு சொல்லி போய் ஓட்டு போடுற அளவுக்கு ரசிகர்களுக்கு அந்த வயது இல்லை. ஏன்னா அவர் வந்து அரசியல் வயது. அப்போ அவருடைய ரசிகர்களுக்கு எல்லாமே வந்து வயசாயிருச்சு. எல்லாத்துக்குமே ஒரு 50 வயசு 60 வயசு, அதாவது ஹார்ட்கோர் கமல் ஃபேன்ங்கிறீங்களா எல்லாத்துக்குமே. இன்னைக்கும் வந்து நடிகனா எல்லாத்துக்குமே பிடிக்கும் கமல்ஹாசனை. ஆனா வந்து அரசியல் ஆளுமையா பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே சீர்தூக்கி பார்ப்பாங்களே ஒரு வயசானதுக்கு அப்புறம். இப்ப ரஜினி நின்று இருந்தாருன்னா ஒரு 96 டைம்ல நின்று இருந்தாருன்னா அவருக்கு ஒரு ஓட்டு வேறையா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அதே ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வரும்போது மக்கள் யோசிப்பாங்க. ஏன்னா அவருடைய ரசிகர்களுக்கு ஹார்ட்கோர் ஃபேன்ஸ்க்கு எல்லாமே இன்னைக்கு ஒரு வயதாயிடுச்சு. அந்த வயதாகும் போது அவங்களுக்கு அனுபவங்கள், அரசியல் பார்வைகள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாருமே வந்து பல்வேறு தரப்பட்ட ஒரு அனுபவங்கள் இருக்கும். அப்ப எல்லாத்தையுமே ஒரு சீர்தூக்கி பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு 50 வயசுல அவர் உள்ளார வந்துடுறாரு. இன்னைக்கு அவருடைய ஃபேன் ஃபாலோயிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த யங் ஓட்டர்ஸ் மத்தியில ஒரு பெரும்படை அவருக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்ப இந்த வயதுக்குண்டான இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு கமல் ரசிகர்களோ இல்ல விஜயகாந்த் ரசிகர்களோ கமலஹாசன் ரசிகர்களோ இன்னைக்கு யோசிச்சு போட்ட மாதிரி வந்து விஜய்க்கு உண்டான ரசிகர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லா வயதிலையும் ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா பெருங்கூட்டம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 15 இருந்து 35 வயசுக்குள்ளார இருக்கிற கூட்டம் தான் வந்து அதீதமான கூட்டமா இருக்கு. 15 to 35 30-35க்குள்ளார இருக்க கூட்டம் வந்து பெரிய கூட்டம். அதாவது ஓட்டு போடுற வயசே இல்லாதவங்களும் இருக்காங்க. குழந்தை முதல் கொண்டு இருக்காங்க. நான் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-18 வயசு. ஏன்னா 18 வயசு 18 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் அதில் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவு ஒரு கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பெர்சன்டேஜ் நமக்கு ஒரு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 லட்சம் ஓட்டு வந்து அதுக்குள்ளார வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. சரி. அப்படி இல்லாம வந்து இன்னைக்கு அந்த 10 to 15 லட்சத்துல எவ்வளவு விஜய் ரசிகர்களாகவோ அல்லது விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அவருக்கு ஓட்டு போடலாம்னு எவ்வளவு பேர் இருப்பாங்க? அதாவது வந்து விஜயை ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்கள் பெரும்பாலான ரசிகர்கள் இருக்காங்க. ஆமா. அந்த ரசிகர்கள்ல வந்து அதாவது ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கன்வர்ஷன் ரேட்டுன்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு விஜயகாந்துக்கு இல்லாத கன்வர்ஷன், கமல்ஹாசனுக்கு இல்லாத கன்வர்ஷன் விஜய்க்கு கிடைக்கும். அந்த ஏஜ் குரூப்பை வச்சு பார்க்கும்போது. ஏன்னா அவரும் ஒரு யங் ஏஜ்லேயே வராரு, பீக்ல இருக்கும்போது வராரு, நம்பர் 1 இருக்கும்போது வரும்போது அவருடைய கன்வர்ஷன், ஃபேன்ஸுடைய கன்வர்ஷன் 80 to 90% கிடைக்கும். இந்த கன்வர்ஷன் ரேட் வேற எந்த நடிகர்களுக்கும் கிடைச்சதில்லை. இவருக்கு வந்து வரும். அதோட சார் ஒரு 15 லட்சம் ஓட்டு இருக்குன்றீங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு 15 லட்சம் ஓட்டு புதுசா வரக்கூடிய புதுசா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அந்த 15 லட்சம் ஓட்டர்ல ஒரு எத்தனை லட்சம் ஓட்டு அவருக்கானதா இருக்கும்னு நீங்க ஒரு கணிக்கிறீங்க? சப்போஸ் அதுல வந்து ஒரு 10 லட்சம் பேர் அவருடைய வாக்காளர்களா இருக்காங்க அப்படியா? பெருசா சொல்றீங்க. ரசிகர்களா இருக்காங்கன்னா ஒரு ஏன்னா அது நமக்கு எக்ஸாக்ட் டேட்டா இல்ல. ஒரு 10 லட்சம் பேர் வந்து விஜயனுடைய ஃபேன் அதுல இருந்தாங்கன்னா அந்த வயசு குரூப்ல சரி ஒரு 9 லட்சம் வாக்கு வந்து விஜய்க்கு கிடைக்கிறதுக்கு அதுல வாய்ப்பு 90% கன்வர்ஷன். இன்னொன்னு என்னன்னா அவங்க வந்து ஒரு ஆப்பை வச்சு அவங்க வந்து மெம்பர்ஷிப் டிரைவ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் அது. அதுல வந்து நீங்க ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு தான் நீங்க போய் மெம்பர்ஷிப் ஆக முடியும். எல்லா கட்சியும் மாதிரியும் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்றவங்களுக்கு பூரா நீங்க வந்து அங்க மெம்பர்ஷிப் கிடையாது. நமக்கு சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குறோம், 1,05,00,000 வாக்காளர்கள் வந்து அங்க பதிவு செய்திருக்கிறதா வந்து நமக்கு தகவல் வருது. ஓட்டர் ஐடியோட ஓட்டர் நம்பரோட அந்த ஆப்ல பதிவு செய்யப்பட்டவர்கள் வந்து 1 கோடியை கிராஸ் ஆயிடுச்சுங்கிறது இன்ஃபர்மேஷன் வருது விஜய் கட்சிக்கு. அப்போ அந்த இதுல இன்னைக்கு நம்மளுடைய அசஸ்மெண்ட் பிரகாரம், என்னுடைய அசஸ்மெண்ட் பிரகாரம் ஒரு 10 to 15% வாக்கு வங்கி வந்து விஜய்க்கு இருக்கிறதுக்கு தாராளமான வாய்ப்புகள் இருக்கு. 1,05,00,000 சொல்றீங்க நீங்க, 10 to 15% சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு 1.25 கோடி கிட்ட நீங்க அவருக்கு இன்னைக்கே அவங்க மெம்பர்ஷிப் ஆயிருக்காங்கன்றீங்க அந்த கட்சியில. 1 கோடி மெம்பர்ஸ் இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க தாவேகாவில் அப்படின்றீங்க. இப்போ நீங்க முதல் தலைமுறை வாக்குகள் செலுத்துறவங்க, அந்த சிறிய வயது உடையவர்கள், அந்த கேட்டகரியை நீங்க உங்களால வந்து ஒரு 8 to 9 லட்சம் பேர் சொல்ல முடியுது. அவ்வளவுதான், லட்சங்கள்ல தான் சொல்ல முடியுது. கோடியில பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வீட்டில் இருக்கிற பசங்கள்லாம் அந்த கேட்டகரி இருக்கிறவங்க, 25 வயசு இருக்கிறவங்க, 20 வயசு இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிப்பாங்க, அவங்க அப்பா அம்மா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருடைய கார்டை வாங்கி அவங்களே கூட பதிவு பண்ணி வச்சிருக்கலாம். அதனால கூட இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல்லா 1 crore வருங்கிறத நான் சொல்லல ஓட்டா. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் வந்து 6,20,00,000 பேர் ரவுண்டா எடுத்து நமக்கு சற்றேறக்குறைய 70 to 75% தான் போலிங். அப்ப 75% போலிங் ஆகுதுன்னு வச்சீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு 15% வாக்கு வேணும்னாக்கா 69.25 லட்சம் வாக்கு. அப்ப இந்த 1 கோடி அங்க வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கூட நான் எடுத்துக்கிற கன்வர்ஷன் ரேட் 70% தான் எடுத்துக்கிறேன். ஓகே. அப்ப 70% கன்வர்ஷன் கிடைச்சா கூட 10% வாக்கு வந்துடும்.
ஓ, விஜய்க்கு இப்பவே 10% இருக்கு. 10% வாக்கு. இததான் எல்லா கட்சிகளும் நினைக்கிறாங்க. ஆமா. அடுத்தது இது வந்து 80%. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு புது போட்டியாளர் உள்ளார வரும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லாம வாக்களிக்காம இருப்பாங்க பாருங்க, அதுல இருந்து கொஞ்சம் உள்ளார வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். புதுசா ஒரு ஆள் உள்ளார வரனால. இப்ப இன்னைக்கு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு கிடையாது, ஈர்ப்பு இல்ல. இன்னைக்கு இந்த ஒரு சினிமா நடிகன் அப்படிங்கிற ஒரு பேனரோட வரும்போது அந்த ஒரு ஈர்ப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த வயதினருக்கு கிட்ட. மற்ற நாள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் டைம்ல பெருசா சரி இன்னைக்கு ஒரு நாள் லீவு போய் விளையாடலாம் இல்ல சினிமாக்கு போகலாம் அப்படி போற கூட்டம் தன்னுடைய ஹீரோ வந்து இங்க வந்து நிக்கிறனால அந்த ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வந்து புது வாக்காளர்கள் வருவாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து. அந்த கேட்டகரி வயதுடையவர்கள் வந்து எந்த அடிப்படையில் வாக்கு செலுத்துவாங்க? அதாவது இவங்க வந்து எங்களுக்கு நல்லது செய்வாங்க, இல்ல இவங்க பேசுறது எனக்கு பிடிச்சது. அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. என்னோட ஹீரோ நிக்கிறாயா அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து அரசியல் நான் தான் சொன்னேன், அவங்களுக்கு அரசியல்ல பெரிய நாட்டமே இல்லாத கூட்டம் அது. அப்ப அவங்க வந்து இன்னைக்கு விஜய் வரனால என்ன தத்துவத்தை கொண்டு வராரு, என்ன கொள்கைகளை கொண்டு வராரு, தமிழ்நாட்டுக்கு உண்டான திட்டங்கள் என்னென்ன, இதுவரைக்கும் செய்யாததை இவர் என்ன புதுசா செய்ய போறாருங்கிறதெல்லாம் பார்வையே இருக்காது. கண்மூடித்தனமா விஜய்க்கு ஓட்டு போட்டு. விஜய் என்னுடைய ரசிகர், என்னுடைய தலைவர். அவரை வந்து நான் ஸ்கிரீன்ல கொண்டாடி இருக்கிறேன். இன்னைக்கு அங்கால் வந்து அரசியலுக்கு வராரு, அவர் வந்தாருன்னா தமிழ்நாட்டையே தலைகளா நிறுத்துவாரியாங்கிறத நம்புவாங்க அவங்க. அவங்க வந்து எந்த விதமான ஸ்க்ரூட்டினிக்குள்ளாரையும் போக மாட்டாங்க, எந்த எவாலுவேஷனும் கிடையாது. அப்போ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இளைஞர் கூட்டமும் இருக்கு. 6.2 80% வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு 74.25 லட்சம் வாக்கு, 74,40,000 வாக்கு எடுத்தாருனாக்கா அவருக்கு வந்து 15% கிடைக்கும். அப்போ இந்த 15% வாக்குங்கிறது 69.25 லட்சத்துல இருந்து 74,40,000 வாக்குக்குள்ளார எடுத்தாருன்னா 75% தான் வாக்குப்பதிவுனா ஒரு 69.25 லட்சம் எடுத்தாருனாவே 15%. ஆமா. 80% வாக்காகுதுனாக்கா அவருக்கு 74,40,000 வாக்கு எடுக்கணும். ஆனா அவருக்கு வந்து இன்னைக்கு பதிஞ்சிருக்கக்கூடிய வாக்காளர்கள்னு பார்க்கும்போது 1,05,00,000 சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 70 இருந்து 75% கன்வர்ஷன் கிடைச்சாவே போதும், அவர் வந்து 15% வாக்கு வங்கி வந்து ரீச் ஆவார். ஓ, அவ்வளவுதான் ஸ்ட்ரென்த். அதாவது இன்னைக்கு தேதியில இனிமேல் ஆனா அவரு அதிகாரத்தை பிடிச்சிருவோம் அதாவது கூட்டணிக்கு எங்க கூட எல்லாரும் யாருனாலையும் வரலாம் அப்படின்றாங்க. கூட்டணியே இல்லைனாலும் நாங்க அதிகாரத்தை பிடிச்சிருன்ற பெரிய அதீத நம்பிக்கைன்றது எல்லாரும் சொல்ற மாதிரி தான் சொல்றாருன்றீங்களா? இது வந்து விஜய்க்கு வந்து ஒரு ரொம்ப அபாயகரமான கூட இருக்கவங்க சொல்லக்கூடிய பேச்சுக்கள். ஏன்னா நம்ம வந்து என்ன விஜய்க்கு வந்து ஒரு ஆபத்தா இருக்கிறதுன்னு நான் பாக்குறேன்னா, அவரை சுத்தி இருக்கக்கூடிய வட்டம், அந்த ஃபர்ஸ்ட் லைன் சொல்றாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் லேயர் வந்து யாருமே அவருக்கு வந்து யதார்த்தமா போய் கல நிறவரத்தை சொல்லக்கூடிய ஆட்கள் அவருக்கு கூட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே வந்து அவரை வந்து ஒரு ரசிகர்கள் வந்து ஒரு ஆதர்ச புருஷனா அவரை பாக்குறாருன்னா அது வேற, அது ரசிகனுடைய மென்டாலிட்டி. ஆனா கூட இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள், ஃபர்ஸ்ட் லேயரு அரசியலை தெளிவா புரிஞ்ச ஆட்களா இருக்கணும், எதிராளியினுடைய அரசியலினுடைய யூகத்தை புரிஞ்ச ஆட்களா இருக்கணும். அடுத்தது இன்னைக்கு தேதியில கல அரசியல் என்ன, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, நம்ம வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவோம், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். இது வந்து ஒவ்வொரு தனிநபருக்கும் உண்டானது, ஒவ்வொரு கட்சிக்கும் உண்டானது, ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் உண்டானது. அப்ப இந்த மாதிரி ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி அவருக்கு இருக்கக்கூடிய வீக்னஸையோ த்ரெட்டையோ எடுத்துக்கொண்டு போய் சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து அங்க இல்லை. ஸ்ட்ரென்த்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் வேணா சொல்லுவாங்களே ஒழிய வீக்னஸையும் த்ரெட்டையும் சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து அங்க இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை. விஜயனுடைய அரசியலுக்கும் வீக்னஸ் இருக்கு, த்ரெட் இருக்குன்றத யாருமே அவருக்கு இப்போ வரைக்கும் சொல்லலன்றீங்க. ஏன்னா கூட இருக்கிறவங்க பூராமே தலைவா நீங்க தான் 234 நின்னீங்கன்னா நம்மளாம் ஈஸியா ஆட்சியை ஜெயிச்சிடும், உங்க முகத்தை பார்த்தாவே எல்லாரும் வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. இது எல்லா கட்சியிலுமே சொல்றாங்களே, எல்லா தலைவருக்கும் சொல்றாங்க. இல்ல அது சொல்றாங்க, இன்னைக்கு ஸ்டாலினுக்கும் சொல்றாங்க, எடப்பாடிக்கும் சொல்லுவாங்க, இன்னைக்கு அண்ணாமலைக்கும் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் நடந்துச்சான்னு நம்ம பார்த்தோம். சரி, அப்பேற்பட்ட 75 ஆண்டு கால திமுகவாகட்டும், 52 வருஷ அண்ணா திமுக ஆகட்டும், இந்தியாவே 3வது தடவை தொடர்ந்து ஆட்சி பண்ற பாரதிய ஜனதானாலும் அது நிதர்சனமான உண்மையா மாறல. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிறது இவங்க விஜய் அவர்கள் வராருன்னாக்கா, இன்னைக்கு மத்தவங்க சொல்ற மாதிரி நான் வந்து இவருக்கு வாக்கு வங்கியே நிரூபிக்கப்படல, இவர் 0ல இருக்காருன்னு சொல்றதுக்கு நான் தயாரா இல்லை. அதனாலதான் சொன்னேன், என்னுடைய அணுகுமுறையில கட்டாயம் ஒரு 10 to 15% வாக்கு சர்வசாதாரணமா அவரால் எடுக்க முடியும். ஓட்டே பதிவாகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறீங்க. ஆமா, என்னுடைய அசஸ்மெண்ட், இது என்னுடைய பார்வையில். ஐ மே பி ராங், ஐ மே பி ரைட். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கும் இல்லையா. இன்னொருத்தர் வேற மாதிரி ஒரு இதுல அனலைஸ் பண்ணுவாரு, நான் வேற மாதிரி பாக்குறேன். என்னுடைய பார்வையில பார்க்கும்போது ஒரு 10 to 15% இன்னைக்கு தேதியில இருக்கு. ஆனா அவர் கூட இருக்கிறவங்க வந்து விஜய வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருவோங்கிற அந்த ஒரு தோரணையில தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய
நம்ம தோத்தா வாட் நெக்ஸ்ட்ங்கிற அடுத்த ஸ்டெப், அடுத்த பிளான் பி என்ன, பிளான் சி என்ன, வாட் இஸ் த நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப்டர் 2026 பத்தி இன்னைக்கு அவர்கிட்ட யாராவது பேசியிருப்பாங்களாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இல்ல சார், 2026 தான் இலக்கு. வெற்றியை நோக்கி ஓடும்போது அவங்க கிட்ட இல்ல நம்ம தோத்துட்டோம்னா இதெல்லாம் பண்ணணும்ன்றதையும் பேசி ஆகணுமா? ஆமா, ஏன்னா இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறது 50 வயசுல இன்னைக்கு பாலிடிக்ஸ்க்கு வர. ஆமா. அப்படி வரும்போது அவருடைய அரசியல் நான் பார்க்கறது நீண்ட நெடி அரசியலா தான் இருக்கும். மற்றவங்கள மாதிரி இன்னைக்கு ஒரு கமலஹாசன் வந்தபோது ஒரு 2 எலெக்ஷன்ல பார்த்துட்டு ஐயோ நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு போய் திமுகல போய் கரைஞ்சி ஒண்ணும் இல்லாம ஆன மாதிரி விஜய்க்கு அந்த எண்ணங்கள் இருக்காது. விஜயனுடைய அரசியல் கணக்கு 50 வயசுலயே வராரு, அதுவும் பெரிய அளவுக்கு ஸ்டேக்ஸ் எல்லாம் விட்டுட்டு வராருன்னா அவருடைய அரசியல் ஒரு நீண்ட தொலைநோக்கு பார்வையா இருக்கக்கூடிய அரசியலா தான் இருக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்போ இன்னைக்கு சுத்தி இருக்கிற நீங்க சொல்றது எனக்கு உடன்பாடு உண்டு. அதாவது ஜெயிக்கணும் தான் விளையாடணும், அதுல தப்பு கிடையாது. ஆனா நீங்க ஜெயிக்கணும்னு நீங்க விளையாடும் போது தோல்வியும் உங்களுக்கு எப்ப வேணாலும் கிடைக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அதுதான் சொல்றேன் கலர் நிலவரம்ங்கிறது. அப்போ இன்னைக்கு இது எதுக்காக சொல்ல வரேன்னா சிரஞ்சீவிக்கு இதேதான் பிரச்சனை வந்துச்சு. ஆமா, சிரஞ்சீவிக்கும் விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் மாநாட்டுல கூடிச்சோ அதை விட ஒரு ஆனா சிரஞ்சீவி கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அவர் முதல் தேர்தலே 16% வாக்கு எடுக்கிறாரு, 18 எம்எல்ஏ சீட் ஜெயிக்கிறார். சாதாரண விஷயமா இது? வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ஆனா அவ்வளவு சாதிச்சு கூட அதை சாதனைன்னு தெரியாத அளவுக்கு கூட இருந்தீங்க பூரா நீங்க தான் முதல்வர் எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருவோன்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் ஒரு முதலமைச்சரா ஒரு கட்டமைச்சு உட்கார வச்சிட்டாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா சிரஞ்சீவினால தான் அடைஞ்ச அந்த வெற்றியை கூட ஆமா இதை வெற்றின்னு ஏத்துக்க முடியாத அளவுக்கு அவரை கட்டம் கட்டி வச்சிட்டாங்க. அதனால என்னாச்சு, அவருக்கு மேல தாக்கு பிடிக்காம திருப்பி காங்கிரஸ்ல போய் கட்சியை கரைச்சு விட்டு போயிட்டாங்க. அந்த ஆபத்து விஜய்க்கு இருக்குது. அப்ப அதுக்காக தான் நான் சொல்றேன் விஜய் அடுத்தது என்னங்கிற கேம் பிளான் இருக்கணும். கீழே இருக்கிற தொண்டர்கள் ஜெயிக்கணுங்கிறது போராடணும், அதுல தப்பு இல்ல. ஆனா மேல இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் பண்றாங்க பாருங்க, அவங்களுக்கு எப்பயுமே பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, கண்டிஜென்சி பிளான் இருந்துகிட்டு இருக்கும். இல்ல பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி எல்லாம் போட்டவங்க தான் ஏற்கனவே அங்க இருக்கிறவங்க. அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆதவர்ஜுனா அதுல ரொம்ப கை தேர்ந்தவர், எனக்கே தெரியும். திரு நிர்மலுக்கும் நல்லாவே தெரியும் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம். திரு புஷி ஆனந்தும் அரசியல் நல்லா தெரிஞ்சவர் தான். என் நண்பர் ஜான் ஆரோக்கியசாமி அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் ஏற்கனவே அன்புமணிக்கு வேலை செஞ்சவர், பலருக்கு ஐடியா கொடுத்தவர், அவருக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாம் விஜய்க்கு சொல்லாமையா இருப்பாங்க இவங்கெல்லாம்? சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் இல்ல. ஜான் ஆரோக்கியசாமி கொஞ்சம் வெளிப்படையாவே பேசுவார் சார். அவங்களே அவங்க லெவல்லே இவரை ஒரு கல்ட்டுங்க, இவருடைய போட்டோ காமிச்சாவே இன்னைக்கு தமிழ்நாடு புறம் ஓட்டு விழுந்துருங்க, இவர் ஃபேஸ் காமிச்சா போதுங்கிற அளவுக்கு அந்த லைன் ஆஃப் சர்க்கிள்லயே இந்த மாதிரி பேச்சு இருக்கு. அதுதான் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கல. புஷி ஆனந்துமே ஓப்பனா சொல்றாரு மேடையிலே, இவரை கூட்டு போறது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்றாரு. நான் வாழ்நாள் பூரா இவர் ரசிகராகவே இருந்துட்டா போதும். அப்போ நீங்க ஒரு அரசியல் கட்சின்னு இருக்கும்போது இப்போ மற்ற கட்சிகள் எடுத்துங்க. இன்னைக்கு ஒரு என்னதான் மற்ற கட்சிகள் மேல விமர்சனம் இருந்தாலும் இன்னைக்கு வளர்ந்த கட்சிகள் ஒரு பாரதிய ஜனதாவோ, திமுகவோ, அண்ணா திமுகவோ அவங்க அடுத்த பல எலெக்ஷனுக்கு இன்னைக்கு அட்வான்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இருக்கணும். அப்படி இருந்தாச்சுன்னா தான் ஏன்னா இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, 2026ல இன்னைக்கு கலை யதார்த்தத்துல பார்க்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இன்னைக்கு விஜய் 234 தொகுதியில நின்னாருன்னா அவர் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சராரு இன்னைக்கு தேதியில? இல்ல, சான்ஸ் இல்ல, யாருக்குமே சான்ஸ் இல்ல. அப்போ அந்த இடத்துல அப்ப 2026க்கு அப்புறம் நம்மளுடைய ஆட்டம் எப்படி இருக்கணுங்கிற வழிமுறைகள் எல்லாம் இன்னைக்கே திங்க் பண்ணணுமா இல்லையா? எக்ஸ்பெரிமெண்டல் 26 மட்டும் தான் அவங்க எய்மா இருக்குது, அவ்வளவுதான். இருக்க கூடாதுங்கிறேன் நான். இல்ல இப்போதைக்கு உங்க பார்வையில 26 மட்டும் தான் எய்மா இருக்குது. இருக்கட்டும், தப்பு இல்ல. ஏன்னா உங்களுக்கு இதுதான் குறுகிய கால கோல், அடுத்த கோல் இதுதான், இந்த மைல்ஸ்டோனை நீங்க கிராஸ் பண்ணணும், அதுலலாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா நீங்க சிரஞ்சீவி மாதிரி அவரை சீஃப் மினிஸ்டர் சொல்லி அந்த பிரம்மையை உண்டு பண்ணி சிரஞ்சீவிக்கு கிடைச்ச வெற்றி மாபெரும் வெற்றி முதல் எலெக்ஷன்லயே. அப்ப அவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சு கூட அவர் அதை சஸ்டெயின் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு அவருடைய மென்டாலிட்டி ப்ரிப்பேர்டா வச்சுக்கல. அதனால என்ன ஆச்சுன்னா அவர் அப்படியே பாதியிலே விட்டுட்டு போற அளவுக்கு ஆச்சு. அந்த மாதிரி விஜய்க்கு இவங்க உண்டு பண்ணிடக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. அப்போ இந்த மாதிரி ஒரு எவ்வளவு தூரம் வாட் நம்ம எப்பயுமே சொல்லுவோம், பாட்னான்னு சொல்லுவோம். வாட் இஸ் வொர்ஸ்ட் கேஸ் ஆல்டர்னேட்டிவ், வாட் இஸ் பெஸ்ட் கேஸ் ஆல்டர்னேட்டிவ் சொல்லுவோம். அப்போ வொர்ஸ்ட் கேஸ் என்ன, பெஸ்ட் கேஸ் என்னங்கிறது அனலைஸ் பண்ணணும் எப்பயுமே. இல்ல சார், பெஸ்ட் கேஸ் மட்டுமே இவங்க பாக்குறாங்க, வொர்ஸ்ட் கேஸ பார்க்கலங்கிறது என்னுடைய பார்வை. சீமான் 8% வாக்குகள் வாங்கியிருக்காரு, அங்கீகாரம் வாங்கிட்டாரு, சின்னமெல்லாம் வாங்கிட்டாரு, எல்லாமே. ஆனாலும் அவருக்கு ஒரு பெரிய த்ரெட் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். சீமானும் ஒரு பெரிய த்ரெட்டா பாக்குறாங்க எல்லா கட்சியிலுமே. அதே போல விஜய் இன்னும் நிரூபிக்கப்படவே இல்லை, ஆனால் நந்தகுமார் பார்வையில இப்பவே 10% 15% வரைக்கும் நான் சொல்றேன் அப்படின்றீங்க. ஓகேங்களா? அந்த த்ரெட்டையும் அவர் தெரிஞ்சுக்கணும்ன்றீங்க நீங்க, கரெக்ட்? ஆமா. இப்ப சீமான் நீங்க சொன்னனால நான் சொல்றேன், சீமானுக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்னன்னா,
இன்னைக்கு சீமான் கூட நிக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம 2026 ஜெயிச்சு ஆட்சிக்கு வர மாட்டோம். ஆமா, அவருக்கு நல்லாவே தெரியும். அது விஜய் ஏன் கூட தெரியாது? இருக்கிறவங்க எல்லாமே நாம ஜெயிச்சிருவோங்கிற எண்ணத்துல மட்டும் நிக்கக்கூடிய ஆட்கள். இந்த ரெண்டு கூட்டத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. இல்ல அப்படி அவங்க நான் ஒன்னும் அந்த அளவுக்கு தெரியாதவங்களா என்ன? இல்ல நான் சொல்றது வந்து பெரிய கூட்டத்தை சொல்றேன். அதாவது வந்து சீமான்ட்ட இருக்கிறவங்க இன்னைக்கு கூட வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்குமே நம்ம 2026 தோப்போன்னு தெரியும். தோப்போன்னு தெரியும் அவங்களுக்கு. இப்ப நான் வந்து ஆமா சீமான் வந்து ஆட்சி அமைச்சிருவாரு நான் சொல்லல. சீமானுக்குமே அந்த இருக்காது. ஆனா அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, நம்ம வந்து இப்ப மீட்டிங்ல கூட அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, நம்ம வந்து தோத்தாலும் நம்ம வளர்ந்துகிட்டே வரோம். ஏன்னா அவருடைய கேம் வந்து ஓட் ஷேர் கேம். நம்பர் ஆஃப் சீட் ஷேர் கிடையாது. 2 அடி 3 அடி அப்படியே அவருக்கு வந்து ஓட் ஷேர் வந்து கெயின் பண்ணிட்டே வரணும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த ஓட் ஷேர் பெருசாக ஆட்டோமேட்டிக்கா அது ஷீட் ஷேருக்கு கன்வர்ஷன் கிடைச்சிரும். ஓகே. சோ அவர் வந்து ஃபவுண்டேஷன்ல இருந்து பில்ட் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதாவது மெல்லமா வளரட்டும், மெல்லமா வரணும், கன்சிஸ்டன்ட்டா வளரணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. இங்க விஜய்க்கு வந்து ஜெயிச்சே கூட இருக்கிறவங்களுக்கு பூராமே என்னன்னா நாங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவோங்கிற திங்கிங் மட்டும் இருக்கு. ஜெயிச்சிருவோங்கிற எண்ணத்துல தான் விளையாடணும். அது எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் சப்போஸ் இன் கேஸ் நமக்கு வந்து இந்த 2026 தோத்துட்டோம்னா வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கும்போது இன்னைக்கு சீமான் பின்னாடி நிக்கிறவங்க பூரா தோத்தாலும் பரவாயில்லன்னு நிற்கும் போது அவங்க தோல்வி வந்து அவங்கள துவள வைக்காது. ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோங்கிற அந்த ஒரு பெரிய அதீத நம்பிக்கையில இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு தோத்துச்சுன்னா அவங்களுக்கு அதை தாங்கிக்க கூடிய மன வலிமையை நீங்க இப்ப இருந்தே ஊட்டணும். அதுதான் இன்னைக்கு வந்து சீமான் வந்து தெளிவா ஊட்டிட்டு இருக்காரு. இப்பயும் அவர் மீட்டிங்ல கூட என்ன சொல்றாரு, நம்ம ஒரு கட்சி தாண்டா 1.1% வாங்கி இன்னைக்கு வரைக்கும் சர்வைவல் ஆயிட்டு இருக்கோம்னா நம்ம மட்டும்தான். ஏன்னா அவர் ப்ரிப்பேர் பண்றாரு. நீங்க நல்லா வாட்ச் பண்ணல. நேத்து கூட பாருங்க அழகா பாட்டெல்லாம் பாடி கேட்டு முழு பாட்டாவே பாடிட்டாரு. முழு பாட்டா பாடுறாரு. அதாவது அவர் தலைவனா என்ன பண்றாருன்னா மக்களை தோல்வி அடைஞ்சாலும் துவளக்கூடாதுங்கிறதுக்கு தயார் பண்றாரு. ஓகே. இங்க அதை நீங்க வந்து வெற்றிக்காக தயார் பண்றீங்க. அந்த அப்ரோச்சும் எனக்கு உடன்பாடு தான். அதுல மாற்று கருத்து இல்லை. எனக்கு ஜெயிக்கணும்னா ஒரு விளையாட்டை விளையாடணும். ஆனாலும் 100க்கு 100 நாங்க ஜெயிச்சிருவோங்கிறது என்ன? அது யாருக்காவது உண்டா? இன்னைக்கு ஸ்டாலின் சொல்ல முடியுமா 100க்கு 100 நாங்க ஜெயிச்சிருவோம்? இல்ல. இன்னைக்கு மோடி சொல்ல முடியுமா நாங்க 100க்கு 100 எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிருவோம்? 400+ சொன்னவங்களே அவங்களே 240க்கு வந்து உட்கார்ந்தாங்க. இவங்க இப்ப 234ன்னு சொல்லுங்கறாங்க. 200 கூட கிடையாது, 234ன்றாங்க. அது நம்ம அந்த டேட்டா வேணா நம்ம அப்புறம் பேசுவோம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க உங்களுடைய படைகளை வந்து அதுக்கும் தயார்படுத்தணும். அடுத்த இன்கேஸ் இல்லன்னா என்னன்னா அவருக்கு அந்த மாதிரி ரொம்பவே அதீத நம்பிக்கையில இருந்தாங்கன்னா அதுக்குண்டான ஒரு வியூகம் இருந்துச்சுன்னா தவறில்லை. இல்ல சார், எனக்கு ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் எனக்கு வந்து செவிவழி செய்தி தான். இது சந்தோஷமான விஷயத்தை மட்டும் அவர்கிட்ட சொல்லுங்க, அதாவது நெகட்டிவான விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லாதீங்க, அது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப தவறு. அதே போலதான் இப்ப விஜய் கிட்ட சந்தோஷமான விஷயம் மட்டும் தான் சொல்றாங்க. அதாவது வந்து உங்களுக்கு காதுக்கு இனிமையான விஷயத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு தேவையே இல்லை. இப்ப என்னை வந்து புகழ்ந்து யாரெல்லாம் பேசணுமோ அவங்களுடைய செய்தி எனக்கு தேவையே இல்லை. என்ன விமர்சிக்கிறவங்களை தான் நான் அதிகமா பார்க்கணும். என்னன்னா ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி ஆகட்டும் எப்ப வளர முடியும்னா அந்த விமர்சனங்களை பார்க்கும்போது தான் வளர முடியும். அப்போ எனக்கு வந்து என்னை விஜய்வே நான் என்னுடைய தனிப்பட்ட பாருங்க, உங்களை சுத்தி நீங்க தான் சார்னு சொல்றோம்னா சுத்தியே வச்சிருக்காதீங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி இருக்கணும் உங்களுக்கு. உங்களை விமர்சிக்கக்கூடிய ஆட்கள் அதிகமா நீங்க சுத்தி வச்சிருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு தவறை எடுத்து சொல்லும் போது உங்களை நீங்க திருத்திக்கிட்டு மேல வரதுக்கு உங்களுக்கு அதீத வாய்ப்பு இருக்கும். எப்பயுமே உங்களை புகழ்றவங்களை மட்டுமே நீங்க வந்து நம்பாதீங்க. ஏன்னா யாரா இருந்தா இப்ப நானே உங்களை திடீர்னு பாக்குறேன்னு வச்சுங்க, உங்களுடைய டெவலப்மெண்ட் ஏரியாவை எதையாவது நான் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். மதேஷ் நல்லா இருக்கீங்களா, என்ன நல்லபடியா பேசிட்டு போயிடும். யாருக்கிட்ட வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட சொல்லுவோம், யாரு மேல நமக்கு உண்மையாலுமே ஒரு அக்கறை இருக்கிறோம் அவங்கள தான் விமர்சிப்போம். நம்ம பையனை தான் நம்ம வீட்டில் இப்படா அப்படிறான்னு சொல்லுவோம். பக்கத்து வீட்டு பையன் என்னைக்காவது நம்ம சொல்லுவோமா? சொல்ல முடியும். ஏன்னா அது பக்கத்து வீட்டு பையன், அவங்க எப்படி போனா என்னங்கிறத ஒவ்வொருத்தருடைய பார்வை. ஆனா தான் பையன் இப்படிதான் இருக்கணும், நல்லா வரணுங்கிறது ஒவ்வொருத்தருடைய பார்வை. அப்ப நீங்க வச்சிருக்க வேண்டிய அறிவுரையாளர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா உங்களுடைய கருத்திலையும் மாற்று கருத்து இருக்கிறதா இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு கொள்கைக்குமே ஒரு ஏற்றமும் உண்டு இறக்கமும் உண்டு. சரி, நீடித்து நிலைத்து இருக்கக்கூடிய கொள்கைன்னு எதுவுமே கிடையாது. அப்போ உங்களுடைய கொள்கைக்கு எண்ணங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கக்கூடிய ஆட்கள் சுத்தி இருந்தா தான் இந்த கொள்கைக்கோ இந்த கருத்துக்கோ ஒரு மாற்று கருத்து வரும்போதுதான் அதை நீங்க சிந்திக்க சிந்திக்க உங்களுடைய கருத்தை நீங்க வலிமையாக்க முடியும். விமர்சனங்கள் அதிகமா வரதான் ஓ ஆமா இல்ல இவங்க கேட்கறது நியாயம் தானே, இந்த இடத்துல நம்ம எப்படி இதுக்கு நம்ம யோசிக்கலையேன்னு நீங்க யோசிப்பீங்க. அப்ப அந்த கேப்பை நீங்க அடைக்கிறதுக்கு உங்களுடைய செயல் திட்டங்கள் வரும், உங்களுடைய கருத்துக்கள் உருவாகும். சோ அந்த ஸ்ட்ரக்சர் இல்ல விஜய், அந்த மாற்று கருத்து இருக்கக்கூடிய ஆட்கள் அங்க இல்ல. எல்லாருமே வந்து எஸ்ஆர் 3 பேக்ஸ் ஃபுல்லுங்கிற மாதிரி தான் கூட்டம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அது விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு நல்லது இல்லை. கொஞ்சம் முன்னேறி போலாம். அலைன்ஸ் கட்டாயம் தேவைப்படும் தானே.
டெஃபினட்டா. ஏன்னா திமுக அதிமுக மாதிரி ஒரு கட்சியே அலைன்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க. பிஜேபி மாதிரி கட்சி கூட வந்து அலைன்ஸ், அமித்ஷா முன்னாடியே வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இங்க போயிட்டாரு. ஸோ ஆனா இவங்க அந்த மாதிரி அலைன்ஸ் பிளான் ஏற்கனவே இருந்தது. அவங்க மாநாட்டில் பேசும்போதோ விஜய்க்கு அந்த எண்ணப்பாடெல்லாம் இருப்பதை காட்டி விட்டார், சின்ன சின்னதா காட்டிட்டாரு. பட் அதற்கான முன்னெடுப்புகள் இப்ப எடுக்கிற மாதிரியே ஒண்ணுமே தெரியலையே. அதுதான் இங்க சிக்கல். அதாவது விஜய் வந்து கல அரசியல தெளிவா புரிஞ்சுக்கிட்டார். அதனாலதான் முதல் மாநாட்டிலே எந்த கட்சி தலைவரும் சொல்லாத விஷயத்தை அவர் சொல்றார். அதாவது ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு. எந்த கட்சி மாநாட்டிலையும் புதுசா ஆரம்பிக்கிற யாருமே நாளைக்கு நீங்களே கட்சி ஆனாலும் நான் ஆரம்பிச்சேன்னா கூட இதை சொல்ல மாட்டேன். ஆமா, நமக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தான் இருக்காங்கன்னா கூட இதை சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம தான் பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கணும். அந்த இடத்துல நான் விஜயை பாராட்டுறேன். யதார்த்தத்தை புரிஞ்சிருக்காரு. அதையும் சொல்றாரு, நம்ம ஜெயிக்க முடியும், இருந்தாலும் நம்மளை நம்பி வருவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட்டணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு சினிமா டயலாகும் அந்த இடத்துல சொல்றாரு. அப்ப அவர் வந்து அந்த களம் புரிஞ்சிருக்குன்னு. ஆனா நம்மளுடைய கேள்வி எங்க வருதுன்னா, நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களோட கூட்டணி வரணும்னா ஒரு கூட்டணி கட்சிக்காரங்க என்ன பார்ப்பாங்க? ஃபர்ஸ்ட் அந்த கட்சி எப்படி இயங்குது களத்துல, அந்த தலைவர் எவ்வளவு வந்து தீர்க்கமா இருக்காரு, என்ன அவருடைய பிரச்சாரமா இருக்கு, யாரை எதிர்க்கிறாரு, யாரை ஆதரிக்கிறாரு, எந்த மாதிரி வந்து ஒரு கலர் அரசியலை முன்னோக்கி போறாரு, மக்களுடைய செல்வாக்கு அவருக்கு எப்படி அதிகமாகிட்டு வருது, இதையெல்லாம் பார்த்து தான் கூட்டணி கட்சிகள் வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் கொள்கை கூட்டணியே கிடையாது. இங்க போனா எனக்கு சீட்டு கிடைக்குமா, ஜெயிக்க முடியுமா, அங்க போனா சீட்டு ஜெயிக்க முடியுமா, இன்னைக்கு எந்த கட்சியுமே அதுக்கு விலக்கு இல்லை. எந்த கட்சியுமே விதிவிலக்கு கிடையாது. இந்த கூட்டத்தை விட்டு அந்த கூட்டத்துக்கு போனா எனக்கு சீட்டும் அதிகமா கிடைக்கும், ஜெயிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புன்னா எந்த கூட்டணியில் இருக்கிற கட்சி வேணா எந்த கூட்டணிக்கு வேணா தாவும். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலைமை. இது எல்லாம் பிஜேபிக்கும் தெரியும். அதனாலதான் இன்னைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுறாங்க இல்லையா, இல்ல நிர்மல்குமார் சொன்னா மட்டும் ஏத்துக்க முடியுமா, விஜய் அவர்கள் வந்து ஒன்னும் சொல்லணும். அப்போ இதெல்லாம் வந்து யதார்த்தம். ஏன்னா அவங்க களத்துல வேலை செஞ்சவங்க அவங்களுக்கு தெரியும் என்ன ஏதுங்கிறது. அப்போ விஜய் வந்து என்ன மாதிரி கள அரசியலை எடுக்கிறாருங்கிறத தான் எல்லாருமே பார்க்கல. அந்த மாதிரி ஏதாவது அவங்க ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுறாங்களா, யாருக்கிட்டையாவது அலைன்ஸ் பேசி இருக்காங்களா, இல்ல அலைன்ஸ் வைக்கலான்னு யாருக்காவது பேசி இருக்கிறதா தகவல்கள் இருக்கா? அதாவது அதிமுக வந்து ரொம்ப முயற்சி பண்ணாங்க, விஜய் இல்ல ஏடிஎம்கே முயற்சி பண்ணிச்சு, விஜய் யாருக்கிட்டையாவது முயற்சி பேசல. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ ஒண்ணு நீங்க வந்து கூட்டணிக்கு வரணும்னா நீங்க உட்கார்ந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களை யாரும் தேடி வரமாட்டாங்க. ஆமா, இப்ப நீங்க வந்து நமக்கே என்ன விஜய் மேல வந்து பல கோணங்கள் இருந்தாலும் சில விமர்சனங்களும் இருக்கு. என்ன விமர்சனம்? அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து படம் இப்பதான் முடிச்சிருக்காருன்றாங்க, எல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சது, ஜூன்ல இருந்து அவர் வெளியே வராரு அப்படிங்கிற தகவல் வருது. டப்பிங்லாம் இந்த வீக்ல இந்த மந்த் எண்டுக்குள்ளார டப்பிங் எல்லாம் முடிச்சிருவாரு, என்னை விட்டுருங்கப்பா, இனிமேல் நான் கட்சியை பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறதா ஒரு தகவல். இனிமேல் எடுக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்குதுங்கிறத ரொம்ப வாட்ச் அவுட் பண்ணுவாங்க. இன்னைக்கு பிப்ரவரி 2024 அவங்க கட்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய ஒரு 1.5 வருஷத்துக்கு பக்கமா ஆகும். இன்னைக்கு வரைக்கும் எந்த கட்சியாவது வந்து டக்குன்னு வந்து நம்ம ஒரு, அதாவது நான் சொல்றது வந்து ஏற்கனவே லிஸ்ட் ஆன கட்சிகளை சொல்றேன், ஒரு வாக்கு வங்கி ஒரு 1% வச்சிருக்கிற கட்சிகள் கூட ஓகே நம்ம இந்த மாதிரி விஜய் வராரு, இந்த மாதிரி அரசியல் பண்றாரு, இவருக்கு பின்னாடி நம்ம போய் கூட்டணி சேர்ந்தோம்னா நமக்கு வந்து ஒரு கட்சியை வளர்த்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குங்கிற அளவுக்கு அந்த நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கலங்கிறது என்னுடைய பார்வை. இது இனிமேல் வரக்கூடிய இந்த 10 மாசத்துல அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குதுங்கிறத நம்ம உற்று கவனிக்கணும். சரி, அவருடைய நடவடிக்கை வந்து ரொம்ப அதீதமா இருந்து ரொம்ப இன்டெப்தா இன்டென்ஸா அவருடைய ஃபீல்டு பாலிடிக்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா கட்சிகள் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. நான் தான் சொன்னேன், எந்த கட்சிக்குமே இன்னைக்கு வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து என்ன, எங்க போனா அதிக சீட்டு கிடைக்கும், எங்க போனா வெற்றி வாய்ப்பு அதிகம். அப்ப விஜய்க்கு அது மாதிரி அவருடைய களத்தை அவரால் கட்டமைக்க முடிஞ்சது இந்த வரப்போற ஒரு 10-11 மாசத்துலன்னா கூட்டணி எடுக்கலாம், முடியாமலாம் கிடையாது. ஆனா அதுக்கு இவர் வந்து களத்துக்கு வரணும். 3வது அணி உருவாகுமா சார் 26 தேர்தல்ல? இது வந்து நல்ல கேள்வி. அது வந்து என்னன்னா, நானே என்னுடைய பார்வையில் என்ன பார்த்துட்டு இருந்தானா, ஒன்னு வந்து திமுக கூட்டணி, இன்னொன்னு அதிமுக பாரதிய ஜனதா, அது எப்பவுமே ரெகுலரா இருக்கிறது. அது ரெண்டும் அல்லாத பிற கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு ஈவன் சீமான் விஜய் முதல் கொண்டு கூட ஒரு தேர்ட் அலைன்மெண்டா வரணும், ஒரு தேர்ட் பார்ட்டியா வரணுங்கிறதா நம்மளுடைய சிந்தனையா இருந்துச்சு. ஆனா நேத்து அவர் சீமான் பேசும்போது கூட அதை கம்ப்ளீட்டா ரூல் அவுட் பண்ணிட்டார். அதாவது களத்தில் நிக்கிறவங்க கூட தான் எல்லாரும் சேருவாங்க, திரைமுகத்துல அதனால வந்து கூட்டம் எனக்கு வேண்டான்ற. அப்ப வந்து கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து நாம் தமிழருக்கும் விஜய்க்கும் உண்டான அந்த ஒரு அலைன்மெண்ட் இன்னைக்கு தேதியில இல்லைங்கிறது நமக்கு தெளிவாவே தெரியுது. சரி, அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இது 3 கார்னர் ஃபைட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில பாசிபிலிட்டிஸ் ஒரு சில கட்சிகளை சொல்றாங்க, அது வாய்ப்பு இருக்குமான்னு சில சூசகமா பேசுறாங்க, சில வந்து யூகத்தின் அடிப்படையில் சிலர் கணிக்கிறாங்க. பாமக தேமுதிக விஜய், ஏன்னா தேமுதிக விஜய் ஒரு ரேப்போ இருக்கு, பாமக அன்புமணி விஜய் ஒரு ரேப்போவை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
இது வாய்ப்பா பாமக அப்படி உருவானா கூட 4 கார்னர் ஃபைட் தானே. சீமான் தனியா நிக்கிறாருல்ல. ஆமா. அப்ப சீமானை நீங்க எப்படி இதுல இருந்து ஒதுக்கி வைக்க முடியும்? ஓகே. அவர் இன்னைக்கு வந்து 8.33% வாங்கிட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அவருக்குன்னு ஒரு தனி சின்னம் வேற, இது ஏன் சின்னன்னு வேற சொல்றாரு. ஏன் போட்டோ தான்டா அதுல இருக்குங்கிற அளவுக்கு அவர் சொல்றாரு. ஆமா. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை வந்து எப்படி நீங்க ஒதுக்கி வச்சுட்டு இதை 3 கார்னர் ஃபைட்னு நீங்க சொல்ல முடியும்? 4 முனை போட்டி தான். அதாவது நீங்க சொல்லக்கூடிய மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி விஜய் கிட்ட போனாலோ, இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி விஜயகாந்த் விஜய் கிட்ட போனாலோ 4 முனை போட்டி தானே. சீமான் தனியா நிக்கிறாருலாங்க. அப்ப திமுக கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி, விஜய் கூட்டணி, சீமான் தனித்து. அப்ப 4 கார்னர் ஃபைட் தானே இது. அப்ப 3 கார்னர் ஃபைட்டா மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது வந்து இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ்க்கும் அதாவது ராமதாஸ்க்கும் ஃபைட் இருந்தா கூட அவங்க ஒரு அரசியல் கட்சி, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள். அப்ப அதையெல்லாம் சமாளிக்கணும்னா அவங்க ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போய் தான் ஆகணும். அப்ப இன்னைக்கு புதுசா வரக்கூடிய விஜய் கிட்ட போகும்போது அவங்களுடைய மத்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அரசியல் எதிர்காலத்துக்கு நீங்க 2 விஷயம், ஒண்ணு கட்சியை வளர்த்துறீங்களா, இல்ல உங்களை நீங்க காப்பாத்திக்கிறீங்களா, 2 ஆஸ்பெக்ட் வரும். அப்ப ஒரு கட்சியோட பிரச்சனைனா எனக்கு புரிஞ்சுது. அந்த மாதிரி நிறைய நேயர்களுக்கும் புரியும். ஒவ்வொருத்தருக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கு எல்லாருமே இந்த சிக்கல் உண்டு. அப்ப இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து விஜய் கூட போறாருன்னு வச்சுக்கீங்களேன், இட் வில் பி அட்வான்டேஜ் டு பிஎம்கே தான். அவருக்கு அட்வான்டேஜா இருக்கும். விஜய்க்கு இருக்குதோ இல்லையோ தெரியாது. ஏன்னா அவங்களுடைய ஓட்டு வந்து கன்சாலிடேட்டட் வாக்கு வங்கி ஒரு நார்தன் டிஸ்ட்ரிக்ட்ல. எல்லா தொகுதியிலையும் பிஎம்கே வாக்கு வங்கி கிடையாது. அப்ப விஜய்க்கு வந்து அந்த தொகுதியில நிக்கிறாங்கன்னா அவங்க இன்னைக்கு அலையன்ஸ் வந்தாங்கன்னா கூட என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்துல தான் அவங்க சீட் கேட்பாங்க. கட்சியை வளர்த்துறதுக்கு அவங்களுக்கு இது உதவிடும். ஆனா விஜய்க்கு அது அட்வான்டேஜா மாறுமாங்கிறத we have to wait and watch. சரி. ஏன்னா அவங்களுக்கு மத்த தொகுதியில அந்த ஓட் கன்வர்ஷனை எடுக்க முடியாது. ஆனா அங்க போனாக்கா கட்சியை வளர்த்தலாம். ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது? சோ 3வது அணின்னு ஒன்னு உருவாகலாம் போறது இல்ல. 4 அணி 4 கார்னர் ஃபைட், 4 முனை போட்டி தான். அதுல வந்து கடைசி வரைக்குமே அப்படிதான் இருக்கு. ஆமா. சீமான் ஒரு 10-11 மாசத்துல ஏதாவது சேஞ்சஸ் எல்லாம் அதுக்கு சீமான் மனசு மாறினா மட்டும் தானே. சீமான் மனசு மாறினா மட்டும், சீமானுடைய மனசு மாறினா மட்டும்தான் இது 3 முனை போட்டி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஓகே. ஏன்னா அவரு தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் தெளிவா சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து எந்த கட்சியோடையும் கூட்டணி கிடையாது, கூட்டணி வச்சவங்கலாம் என்னத்தை சாதிச்சுட்டாங்க. இல்ல சீமான் இல்லாமல் 3வது அணின்னு ஒண்ணு அப்படி உருவானா கூட அப்படி ஆகலாம். அப்படி ஆனாலும் 4 முனை போட்டி தானே. சீமான்கிற ஒரு தனியா அங்க வந்து நிக்க தானே போறாரு. ஓகே. அப்ப எப்படி இருந்தாலும் இது 4 முனை போட்டியில தான் இன்னைக்கு வந்து இருக்க போகுது. இன்னொரு முக்கியமான கேள்வி சார், இது வந்து விஜயினுடைய வாக்கு சதவீதம் என்னுடைய பார்வையில் அப்படின்னு திரு நந்தகுமார் சொல்றது 10% 15%. நீங்க சொன்னதை நான் மறுபடியும் பதிவு பண்றேன். அந்த 15% யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறார்? இளம் தலைமுறை வாக்குகள் ரைட்டு. யாருக்கு பெரிய சேதாரமாகும்? அது யார், எந்த கட்சியோட ஓட்டு பெருசா அடி வாங்கும்? இல்ல, நல்ல குவெஸ்டின் இது. இப்ப வந்து ஏற்கனவே இருக்கிறது 3 டீம் இருக்கு. திமுக டீம், அதிமுக டீம், சீமான். அப்ப இவர் வாக்கு உள்ளார வராருன்னா இங்க இருந்து 3ல இருந்து தான் ஏதோ ஒன்று எடுத்தாகும். ஆமா. இதுதான் யதார்த்தமான உண்மை. புதுசா வர்றதுல இருந்து அவர் வாக்கு எடுப்பார். இப்ப வந்து 75% வாக்கு பதியுதுங்கும் போது ஒரு 80 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புதுசா வரக்கூடிய வாக்காளர்களை ஒரு பெருவாரியான வாக்கு வங்கியை விஜய் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஒரு 5% புதுசா ஆட் ஆகுதுன்னா அதுல ஒரு 3 to 4% விஜய் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஏற்கனவே அந்த இப்ப இருக்கக்கூடிய ஆட்கள் மேல நம்பிக்கை இருந்தா அவங்க ஏற்கனவே வந்திருப்பாங்க. இப்ப விஜய் வரும்போது வாக்கு வங்கி அதிகமாகுதுன்னு சொல்ற பட்சத்துல அது விஜய்க்கு உண்டான வாக்கா மாறுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி. சரி. விஜயனுடைய வாக்கு வங்கி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னன்னாக்கா அவருக்கு இளைஞர்கள், ஆமா, அடுத்தது பெண்கள், அடுத்தது வந்து மைனாரிட்டிஸ்னுடைய ஓட்டு. ஓகே. அதாவது கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ரெண்டு. ஆமா. 4வது வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி. ஓகே. இந்த 4 கேட்டகரி வந்து அவரை கட்ரூ பண்றதுக்கு பயங்கரமான பவர் இருக்கு. இதுல மெஜாரிட்டியா யாரு பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னா திமுக பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. கரெக்ட். அப்ப அதை தான் நான் சொல்லுவேன். என்னோட டேட்டா கரெக்ட். ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து போன எலெக்ஷனை வச்சு பார்க்கும்போது இளைஞர்கள் வந்து பாரதிய ஜனதா பக்கம் கொஞ்சம் நிறைய போயிருக்காங்க. அண்ணாமலைக்காக 49 லட்சம் வாக்கு வந்து தனிப்பட்ட முறையில அவருக்கு வாக்கு விழுந்திருக்கு. ஓகே. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை நீங்க எடுத்து பார்க்கும்போது 14, 19, 21, 24 இந்த 4 எலெக்ஷனுமே வந்து ஒரு ஆன்டி பிஜேபியினுடைய கேம்பெயின் எலெக்ஷன் தான். அப்ப பிஜேபி எதிர்ப்பு மற்ற எல்லா மாநிலத்தையும் விட தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. அப்ப பாரதிய ஜனதாக்கு விழுந்த ஓட்டு நெகட்டிவ் ஓட்டு கிடையாது, பாசிட்டிவ் ஓட்டு. எல்லாருமே வேண்டாங்கும் போது பாரதிய ஜனதாக்கு போய் போடுறவங்க வந்து பாசிட்டிவ் ஓட்டு. அதே மாதிரி அதிமுகவுக்கும் அவங்க வந்து எவ்வளவுதான் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாலும் அவங்க 20% வாக்கு வச்சிருக்காங்க. அவங்க வந்து 44, 43% வாங்கினதெல்லாம் உண்டு.
அப்படி இருந்து இங்க வராங்கன்னா இதுவும் அதிமுகக்கு, ஏன்னா அதிமுகக்கும் யாரை வந்து இவர் பிரைம் மினிஸ்டரா காமிக்க போறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆமா. அப்ப விழுந்த அதிமுகக்கு விழுந்த வாட்டும் பாசிட்டிவ் ஓட்ஸ், சரி, நெகட்டிவ் ஓட்ஸ் கிடையாது. சரி. அப்ப இந்த நெகட்டிவ் ஓட்டை எடுக்க, பாசிட்டிவ் ஓட்டை நீங்க பிரிக்க முடியாது. ஓ, அது அப்படியே அந்த பக்கெட்டுக்குள்ள போனதுதான். இப்போ நீங்க சீமானுக்கு வாங்க. சீமானுடைய வாக்கு வங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவருக்கு 3 பக்கெட் இருக்கு. ஒன்னு தமிழ் தேசியத்தினுடைய வாக்கு வங்கி. ஆமா. ரெண்டாவது பிரபாகரன் ஈழத்தமிழர்கள் மேல பெரிய அபிமானம் கொண்ட கூட்டத்தினுடைய வாக்கு வங்கி, ரெண்டாவது பக்கெட். ஆமா. மூணாவது பக்கெட் என்னன்னா இப்ப இருக்கிற கட்சி எவனுமே பிடிக்கலடா சீமானுக்கு அப்படிங்கிற பக்கெட். அப்ப என்னுடைய அசஸ்மெண்ட் பிரகாரம் இந்த 8.33% ஒரு 6 to 6.5% வந்து ஃபர்ஸ்ட் 2 பக்கெட்ல வந்துரும். அதாவது தமிழ் தேசியத்துக்கும் பிரபாகரன் தமிழ் ஈழத்துக்கு உண்டான வாக்கு வங்கி. ரைட். எப்பவுமே அது அப்படியே எப்பவுமே ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய அந்த 6.5%. ஆமா. மீதி இருக்கக்கூடிய அந்த 2% வந்து இந்த எந்த கட்சியும் பிடிக்கலன்னு வாக்கு போட்டவங்க. அதுல இருந்து இவரால வந்து சில வாக்குகளை எடுக்கலாம். ஓகே. எடுக்க முடியாம போகாது, எடுக்கலாம். ஆனா எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியல. ஓகே. ஆனா சீமான் இருந்து எடுத்தாலும் எவ்வளவு எடுக்க முடியும்னா ரொம்ப சொற்ப அளவுக்கு தான் எடுக்க முடியும். அதனால தான் நான் இதை சொல்றேன். இந்த 2% வந்து யாரையும் பிடிக்கலங்கிறவங்க போட்டாலும் அந்த 2ஐயும் இவர் எடுத்துட முடியுமா? முடியாது. அதுல ஒரு 0.5% எடுக்கலாம். அவங்க திருப்பி வந்து, ஏன்னா அவங்க சீமானுடைய வாக்கு வங்கி பார்க்கும்போது ஒவ்வொரு இதுக்கும் அது கன்சாலிடேட் ஆகி க்ரோ ஆகுது. அதனால அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் சீமானுக்கு இருக்கு. டக்குன்னு வந்து ஒரு எலெக்ஷன்ல 2வது எலெக்ஷன்ல 8%, 8.5% வந்திருந்துச்சுன்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் கிடையாது. ஏன்னா டக்குன்னு ஒரு கட்சிக்கு போறீங்க, அதே மாதிரி மறுபடியும் மாத்தி வேற ஒரு கட்சிக்கு உடனே போட்டுருவாங்க. ஆனா இவங்களுக்கு கன்சாலிடேட் ஆகி வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்ப சீமான் கிட்ட இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை பிரிக்க முடிஞ்சாலும் அது சொற்ப அளவுல தான் வந்து சீமான் இருந்து எடுக்க முடியும். அப்ப இந்த 4 செக்மெண்ட் சொன்ன விஜய்க்கு, அப்ப இது எல்லாம் எங்க பெரிய அளவுக்கு இருக்குன்னாக்கா இன்னைக்கு திமுக கூட்டணியில தான் இருக்கு. மைனாரிட்டி வாக்கு அங்கதான் இருக்குது, SC ST வாக்கு அங்கதான் இருக்கு. பெண்களுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், விடியல் பயணம் கொடுக்குறோங்கிற வாக்கு, அதனால பெண்கள் பூரா எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கிறதும் அங்கதான் இருக்கு. அப்ப பெருவாரியான வாக்கு விஜய் எங்கிருந்து பிரிக்க முடியும்னா திமுக கூட்டணியில இருந்து தான் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. சரி. அப்போ நம்மளுடைய, ஏன்னா இது எல்லாமே நான் தரவுகளோட சொல்றேன். அப்ப இந்த மாதிரி திமுக கிட்ட இருந்து இவர் அதிகமான வாக்குகளை பிரிக்கும் போது இட் வில் பி அட்வான்டேஜ் டு ADMK அண்ட் பாரதிய ஜனதா அலையன்ஸ். ஓ, அவங்களுக்கு அட்வான்டேஜ், அவங்களுக்கு விஜய்க்கு அட்வான்டேஜ் ஆகாது. சார், இந்த பக்கெட்ல விழ வேண்டிய வாக்குகளை விஜய் பிரிக்கிறாருன்னா இது வந்து மேலும் பலமா இருக்கிறவங்களுக்கு தானே பலம் சேர்க்கும். அது இல்ல, நீங்க பலமா இருக்கிற ஆள்கிட்ட இருந்தா தானே புடுங்குறீங்க, யாருகிட்ட இருந்து புடுங்குறீங்கிறதானே இப்ப முக்கியம். அப்ப நீங்க வந்து இன்னைக்கு 2000 இல்ல, அது இங்க போக வேண்டியது ADMK அலையன்ஸ்க்கு போக வேண்டியது தான் விஜய்க்கு போகுது. கரெக்ட். உங்களோட அங்க சேதாரம் தானே அது. அவங்களுக்கு விழ வேண்டிய பக்கெட்ல விழ வேண்டிய பால் அங்க போயிடுச்சுன்னா எப்படி? அது உங்க அப்ரோச், கேள்வி நியாயமானது. அதுக்கு நம்ம நம்பருக்கு போகும்போது என்னன்னா 2021 தேர்தலினுடைய நம்பர் எடுத்து பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு 45.4% வாக்கு வாங்குறாங்க திமுக கூட்டணி. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் இன்டாக்டா இருக்குதுன்னா இந்த திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் 2021 தேர்தல் நம்பர் பிரகாரமே எவ்வளவு வித்தியாசம்? வெறும் 2.81% தான். ஓகே. அப்போ இங்க விஜய் வந்து இன்னைக்கு பெருவாரியான வாக்க வந்து இங்கிருந்து எடுக்க போறாருங்கும் போது இந்த 2.8% மேல விஜய் இங்கிருந்து தூக்குவார். சரி. ஏன்னா அவருக்கு வந்து நான் ஒரு 10 to 15% இதுல இவங்க மேல எலும்பி வந்துறீங்க. அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கூடுதலா அடிஷனலா வரலனா கூட திமுகவுடைய வாக்கு வங்கி குறைஞ்சு போறனால அவங்க மேல இருப்பாங்க. சோ NDA அலையன்ஸ் மேல, அப்ப NDA அலையன்ஸ் அதிமுகவுடைய கூட்டணிக்கு வந்து அட்வான்டேஜ் அதிகமா இருக்கும். அட்வான்டேஜ் ADMK அலையன்ஸ்ங்கிறது என்னுடைய பார்வை. சரி. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, போன 2021 தேர்தல்ல திமுக 2016 விட ஒரு 44 சீட் கூடுதலா ஜெயிக்கிறாங்க. 44 சீட்டு ஜெயிச்சு 133 சீட்டோட வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. ஆமா. மேல பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க ஜெயிச்சிருக்காங்கிற மாதிரி தெரியும். ஆனா 43 சீட்டு வெறும் 1,98,000 வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறாங்க. வெறும் 3000, 4000, 5000, 6000 ஓட்டு வித்தியாசத்துல. டி நகர்ல 137 வாக்கு. அப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,98,386 வாக்கு வித்தியாசத்துல 43 தொகுதி ஜெயிக்கிறாங்க. அப்ப பெரிய மார்ஜின்ல வந்து திமுக ஜெயிக்கல. அதுவும் அதிமுக அன்னைக்கு 10 வருஷம் ஆட்சி. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு பிரச்சனை, ஜெயலலிதா இறந்தது, நித்தம் போராட்டம். காலையில எந்திரிச்ச உடனே நம்ம பல்லு விளக்கிட்டு ஆபீஸ் போயிட்டு வரங்கிற மாதிரி வீட்டுல இருக்கிற எந்த போராட்டத்துக்கு போலாங்கிற அளவுக்கு இருந்த காலகட்டத்துக்கு 20,000 போராட்டம் நடந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்த காலகட்டத்துல அவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சியும் தாண்டி 66 சீட்டு ADMK 75 எடுக்கிறாங்க. அவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்பவும் திமுக ஜெயிச்சது 44 சீட்டு. அதுல 43 சீட்டு வெறும் 1,98,000 சொச்ச வாக்குகளை ஜெயிக்கிறாங்கன்னா DMK is not as strong as they think. ஓகே. அந்த அளவுக்கு அவங்க ஒன்னும் ஸ்ட்ராங் கிடையாது. இன்னைக்கு இருக்கிறவங்களே மத்தவங்களை விட ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க அவங்க தானே சார் இப்போ அலையன்ஸ்ல? இன்னைக்கு இருக்கிறதுல MLA-னுடைய அடிப்படையில பார்க்கும்போது நான் அப்படி சொல்ல,
யார் பக்கம் அதிகமா வாக்குகள் போய் பதிவாகும் அப்படின்னா அது அந்த பக்கம் தான் இல்ல அதைத்தான் இன்னைக்கு விஜய் வர்றதுனால விஜய் ஃபேக்டர் வந்து பெரிய இம்பாக்ட்ஃபுல் ஃபேக்டர் ஃபார் டிஎம்கே. அதை சீரியஸா எடுத்துக்கணும் மாதிரி தெரியலையே. இல்ல வெளியே சொல்ல மாட்டாங்கல்ல, வெளியே எப்படி சொல்லுவாங்க? அதெல்லாம் வந்து திமுக உண்மையாவே அது சீரியஸா தான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு வேற யாரும் பெரிய த்ரெட்டோ இல்லையோ, விஜய் வந்து டிஎம்கேக்கு ஒரு பெரிய த்ரெட். ரைட். ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு இறுதி கேள்வியோட முடிக்கிறேன் சார். விஜய் எந்த தொகுதியில் நிக்க போறாரு? அததான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. விஜய்க்கு இந்த தொகுதியில் நின்று அவர் ஜெயிக்க வாய்ப்புன்னு ஏதாவது நீங்க ஏதாவது அனுமானிக்க முடியுதா? என்ன 10-15% வாக்கு இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க, கணிச்சிட்டீங்க. அவரு எங்க நின்னா ஜெயிக்க முடியும்? அவர் எந்த தொகுதியில் நிப்பாரு? இது வரைக்கும் நடந்ததுல வந்து பார்க்கும்போது அவரு வந்து டயர் 1 சிட்டிஸ்ல நிக்க மாட்டார். உதாரணத்துக்கு சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ நிக்க மாட்டார். ஏன்னா சென்னை கோயம்புத்தூர்லாம் ரிஸ்கி ஃபேக்டர்ஸ் அதிகம். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க சென்னை எடுத்துட்டீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்லி டாமினேட்டட் பை டிஎம்கே. ஒவ்வொரு வார்டுலயும் யார் இருக்காங்க, யாரு எந்த நேரத்துல எப்படி யோசிப்பாங்கிற அளவுக்கு திமுக இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்றாரு, எங்க போறோம் நாங்க ஆளை போட்டு வாட்ச் பண்றாங்கிற மாதிரி ஈஸியா எழுதி வாங்கலாம். அந்த மாதிரி வந்து திமுகக்கு இது வந்து ஃபோர்ட். அடுத்தது நீங்க கோயம்புத்தூர் மாதிரி இடத்த எடுத்துட்டீங்கன்னாக்கா அங்க வந்து அண்ணா திமுக ஸ்ட்ராங், அதோட பிஜேபியும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து இங்க நிக்கிறாங்க. போன தடவை கமலஹாசன் நின்னு தோத்த ஏரியா. இன்னொன்னு கமலே ட்ரை பண்ணிருக்காரு, நம்ம ட்ரை பண்ணலாம்னு விஜய் நிக்க மாட்டாங்க. அது வந்து ஏற்கனவே ஜெயிச்சிருந்தாருன்னா வேணா ட்ரை பண்ணலாம். நீங்க ஏற்கனவே ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த இந்த சாங்கிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பார்ப்பாங்க. ஏற்கனவே தோத்த தொகுதிக்கு போக வேண்டாம், அப்ப கமலஹாசன் புதுசா வந்து அங்க போய் நின்று தோத்துட்டாரு அப்படிங்கும் போது அது வந்து சைக்கலாஜிக்கலாவே வந்து அவங்களுக்கு ஒரு அப்பவே அது முடிஞ்சு போச்சு. அது வந்து கோயம்புத்தூரும் நிக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து டயர் சி சிட்டிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாலிடிக்ஸ் வந்து வேற மாதிரி பாலிடிக்ஸ். சோ அப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு மாநாடு தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியை சூஸ் பண்ணார். அந்த விக்கிரவாண்டியை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து அங்க வந்து தனிப்பட்ட முறையில் அங்க கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. விக்கிரவாண்டியில அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஜாஸ்தி வந்து எம்பிசி சைடும் எஸ்சி சைடும் வாக்குகள் வந்து அந்த ஏரியால வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி விஜயகாந்துக்கும் அந்த மாதிரி கேட்டகரியில தான் அவருக்கு ஓட் பேங்க்கும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதே ஆங்கிள் வந்து விஜயம் அப்ரோச் பண்றாரு. அந்த ஏரியால இருந்து அதிகமான வாக்குகளை வந்து அவங்க எடுக்க முடியும்னு நம்புறாங்க. இல்ல விஜயகாந்த் விருத்தாச்சலத்துல நின்னதுக்கு காரணம் இருக்குது. அவரை வந்து அங்க ஏன் செலக்ட் பண்ணி நின்னாருன்னு. ஆனா விக்கிரவாண்டி அப்படி மாநாட்டுக்கு செலக்ட் பண்ண இடத்தையே போய் அங்க இல்ல மாநாட்டு நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஏன்னா எல்லா இடத்துலயும் அவருக்கு வந்து இடைஞ்சல்கள் இருந்துச்சு. அவர் வந்து உடனே வந்து போன உடனே சரி எந்த இடத்துல பெரிய இடமா கிடைக்குதுன்னா அவருக்கு கிடைக்கல. ஏகப்பட்ட முயற்சி பண்ணி எவ்வளவோ அரசியல் குளறுபடிகளுக்குள்ளார பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் விக்கிரவாண்டியில இருக்கிற மக்கள் வந்து அந்த இடத்த கொடுத்தாங்க. பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் அப்ப அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு அந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு விஜய் மேல வந்து ஒரு இடத்த கொடுக்குறோம், அதுக்கு உண்டான காசை கிடைக்குதுங்கிறதுக்கு மீறி ஒரு அன்பு இருந்தாதான் இந்த ரிஸ்க் எடுப்பாங்க. இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பகைச்சுக்கிற அளவுக்கு, ஆண்டவங்களை பகைச்சுக்கிற அளவுக்கு. அப்படி இடம் கொடுத்தது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நம்ம இடம் கிடைக்குமே ஒழிய காசு கிடைக்காது. ஆனா இவர் வந்து இடம் கொடுத்தவங்களுக்கு காசும் கொடுத்து கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு விருந்தும் வச்சு சில பேர்த்துக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் கொடுத்து இல்ல அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட இடமே அவர் லீஸ்ல எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தனிப்பட்ட முறையில நிறைய விஷயங்களை வந்து அவரு ரெகுலரா செஞ்சிட்டு இருக்காருங்கிறது நம்மளுடைய செவிவெளி செய்தி. என்ன சார் அப்ப விக்கிரவாண்டியை செலக்ட் பண்றாரு? அப்போ என்னுடைய அனுசரிப்பு அனுமானத்தின் பிரகாரம் விக்கிரவாண்டிக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. விஜய் பிளான் விக்கிரவாண்டி. ஏன்னா அவங்க வந்து விக்கிரவாண்டியில ஃபர்ஸ்ட் மாநாடு போடுறாங்க. அந்த வி சாலை நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆல்பாபெட் வி அது விஜய் எப்படி போட்டீங்கன்னாலும் அது ஒண்ணு ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து அவருக்கு வந்து ஈஸிலி ஆக்சசிபிள். டக்குன்னு அந்த தொகுதிக்கு போலாம். நீங்க வேற எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு கார்னர்ல இருக்கிற தொகுதினா அவர் இங்க இருந்து எங்கேயோ ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகணும், அங்கிருந்து மறுபடியும் வண்டி வச்சுக்கிட்டு போகணும், ஒரு ஆக்சசபிலிட்டி இல்லாம போயிடும். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் வந்து இது வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல சாய்ஸா அமையும். ஒரு 2 மணி நேரத்துல போயிடலாம், டக்குன்னு போயிடலாம். அவங்க அதே ஏற்கனவே அங்க வந்து பல வேலை பார்த்திருக்காங்க, அவங்களுடைய ஆட்கள் பார்த்திருக்காங்க, பரிச்சயப்பட்ட விஜய்க்கு தவிர அவர் சார்ந்த கட்சி ஆளுங்களுக்கும் அந்த ஏரியா பூரா இப்ப வந்து பரிச்சயப்பட்ட ஏரியா, மக்களும் பரிச்சயப்பட்ட மக்கள்ங்கும் போது அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஏதுவான தொகுதியா மாறும். அவர் இங்கேயும் போகலாம், டக்குன்னு வந்து 2 மணி நேரத்துல ஏர்போர்ட் வந்துட்டு மற்ற தொகுதிகளும் அவரால் சுற்றுப்பயணம் பண்ண முடியும். ஸோ வந்து ஒன்று பொலிட்டிக்கலாகவும் வந்து அவருக்கு அது பாசிட்டிவான இடமா இருக்கு. ரெண்டாவது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் லாஜிஸ்டிக்ஸ் பிரகாரமும் அவரால் வந்து ஈஸியா வந்து அவருடைய டூர் ப்ரோக்ராம்ல வந்து இந்த தொகுதியை ஈஸியா அகாமடேட் பண்ண முடியும். வேற தொகுதி எதையும் அஃபெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் சார். விஜய் அரசியல் குறித்து ஒரு ஒரு தெளிவான ஒரு ஆய்வையே நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
இதுதான் நடக்க போதா அல்ல இன்னும் ஒரு 10-11 மாசத்துல இன்னும் நிறைய மாற்றங்கள்லாம் நிகழப்போகிறதா அப்படின்றதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுவா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு கணிப்பு தானே. இன்னைக்கு தேதி வரைக்கும் என்னவோ அதை நம்ம சொல்றோம். எஸ், போக போக மாற மாற நம்மளுடைய கணிப்புகள் மாறும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நந்தகுமார் சார். நன்றி மாதேஷ்.